இன்னைக்கு visitTemples.com மூலியமா தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வரட்டனப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலை பத்தி அந்த கோவிலோட பட்டாச்சாரியார் நரசிம்ம பட்டாச்சாரியார் சொல்றத கேட்கலாம். इमं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं மிருத்யும் மிருத்யோர்நமாம்யகம். இது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். ஆதி காலத்திலே ஜனமேஜயன்னு சொல்லக்கூடிய மகாராஜா, அதாவது அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு, அபிமன்யுவின் பரீட்சித்துடைய மகன் ஜனமேஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜா, அவர் ஒரு காலத்துல ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு பிரம்மார்த்தி தோஷம் பிரம்மஹத்தி ஏற்படும். அந்த பிரம்மார்த்தி தோஷ நிவர்த்திக்காக 5 இடத்துல லட்சுமி நரசிம்ம சுவாமி திருச்சன்னதி கட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டளை. 5ஆவதாக கட்டியதாக திருக்கோவில் ஒரே நாள்ல அவர் பிரதிஷ்டாபனம் பண்ணி அவருடைய பிரம்மார்த்தி தோஷம் நிவர்த்தி ஆனதாக செவிவெளி வரலாறு. இந்த திருக்கோவிலுடைய செவி வரலாறு இதுதான். இந்த திருக்கோவிலை அந்த ராஜா ஒரே நாள்ல சுவாமியை பிரதிஷ்டாபனம் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய மலையான வரதகிரி மலை, அந்த மலையை பிரதட்சணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா அவருக்கு உண்டான பிரம்மார்த்தி தோஷமும் பிராம சாபம் நிவர்த்தியானதா இந்த திருக்கோயிலுடைய செவிவெளி வரலாறாக இருக்கிறது. தூர்வாசர் ஒரு காலத்துல அவருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் போது, ஜனமேஜருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் போது அவருக்கு உகுந்த மரியாதை அளிக்காதனால அவருடைய சாபத்துக்கு ஆளாகிறார். அந்த சாப நிவர்த்திக்காக ஒரு யாகத்தை சேவிக்கணும், அஸ்வமேத யாகத்தை சேவித்தால் அதை ஒரு அஸ்வமேத யாகம் எதுக்காக பண்ணுவாங்க, ராஜ்ய பரிபாலனத்துக்காக, தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரணம் பண்றதுக்காக எல்லா ராஜாக்களும் செய்வாங்க. அந்த யாகத்தை நீ செய்வித்தையானால் என்னுடைய சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவர் சொல்றார் தூர்வாசர். இதை கேட்ட ஜனமேஜயர் எல்லா பிராமணர்களையும் அழைத்து இந்த யாகத்தை சேவிக்கணும் அப்படின்னு முன்வராங்க. ஆனா இவருடைய சாபத்துக்கு பயந்த பிராமணர்கள் இந்த யாகத்தை செய்ய தயங்குறாங்க. ஒரே ஒரு பிராமணர் தன்னுடைய ஏழ்மை, ரொம்ப ஏழ்மை, இந்த யாகத்தை செய்வித்தாலாவது நமக்கு உபாயம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யாகத்தை செய்விக்கிறார். அந்த யாகத்தை செய்யக்கூடிய சமயத்தில் பூர்ணாவதி கொடுக்கிற சமயத்துல யாகத்துல அவரே தவறு விழுந்திருக்கார். இதனாலதான் பிரம்மார்த்தி தோஷம் அந்த ஜனமேஜயனுக்கு ஏற்படுது. எந்த தோஷ நிவர்த்திக்காக மறுபடியும் தூர்வாசருடைய ஆசிரமத்துக்கே போய் இந்த மாதிரி நீங்க இந்த யாக செய்வத்தால் உங்களுடைய சாப நிவர்த்தி அவன் சொன்னீங்க. ஆனா அந்த பிராமணரே அந்த யாகத்துல தவறு இருந்ததுனால அதனுடைய பலன் என்னன்னா, அந்த யாகத்துல என்ன சமர்ப்பண்றோமோ அதை யார் பிரதானமா உட்காரங்களோ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். பிராமணர் விழுந்துட்டார், அதனால பிராமணனை கொண்ட சாபம் பிரம்மார்த்தி இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறப்போ, சரி ஒரு குதிரை வச்சிருக்கு இல்லையா அஸ்வமேத யாகத்துக்கு, அந்த குதிரையை சுத்தி அனுப்பாது 5 இடத்துல வட்டமிட்டு நிக்கணும். குதிரை 5 இடத்துல வட்டமிட்டு அமரும் இடத்துல நீ லட்சுமி நரசிம்மருடைய திருக்கோயில் கட்டினேன்னா நான் கொடுத்த சாபம் அந்த பிரம்மார்த்தி தோஷம் உன்னை விட்டு நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றார். இதை கேட்ட ஜனமேஜயன் ஒவ்வொரு இடமா அந்த குதிரை அனுப்ப 5ஆவதாக இந்த கோயில் கட்டியதாக இந்த திருக்கோயிலுடைய செவிவெளி வரலாறு. இந்த கோயிலை ஒரே நாளில் பிரதிஷ்டாபனம் செய்வித்து ஸ்தாபனம் செய்வித்து மகா சம்பரோக்ஷம் செய்வித்து பின்னாடி இருக்கக்கூடிய மலை மீது அந்த குட்டை, அந்த பேர் வரதகிரி அப்படின்றது அதனுடைய மலையினுடைய பேர். அந்த மலையை 108 முறை பிரதட்சணம் செய்து அவர் சென்று விடுகிறார். அவருக்கு உண்டான சாபம் தோஷம் எல்லாமே நிவர்த்தியான ஒரு திவ்ய கஷேத்திரம் இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். அதே போல எல்லா திருக்கோவிலையும் லட்சுமி நரசிம்மராகட்டும், லட்சுமி நாராயணராகட்டும், மகாலட்சுமியுடைய ஒரு கண் பார்வை பெருமாள் மீது, ஒரு கண் பார்வை பக்தர்கள் மீது இருக்கிற மாதிரி தான் வரும். ஆனா இந்த திருக்கோவில மகாலட்சுமியுடைய 2 பார்வை பக்தர்கள் மேல இருக்கும். ஒரு பார்வை நரசிம்மர் கிட்ட இருக்காரு. காரணம் என்னன்னா, அன்னை போல் நமக்கு உண்டான தரித்திரங்கள் நிவர்த்தி பண்றதுக்காக லக்ஷ்மி கடாட்சம், நமக்கு சில பேருடைய ருண சங்கடங்கள், கடன் தொல்லைகள் இருக்கும், வியாபாரத்து நஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியான லக்ஷ்மி கடாட்சம் அனுகிரகம் பண்றதுக்கு இந்த தாயார் பக்தர்களை 2 கண்களும் பக்தர்கள் மீதே பார்த்தவாறு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதே போல இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் சுவாமிக்கு விசேஷமா வஸ்திரம் சாப்பிட்டுருக்கோம். கவசத்துல இருக்கும்போது அந்த பாதத்துல இரண்யகசிபு தேவர். வரட்டனப்பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலை பற்றி எடுத்து சொன்ன நரசிம்மம் பட்டாச்சாரியாருக்கு நமது நன்றிகள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.